சர்ச்சுக்குள்ளே அப்படித்தான் இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கு கேரளா? ஐயோ அதில் கல்லு கடை ஆருக்கு அனுப்ப போறாடோ, எங்க கொண்டு சிக்க வைக்க போறாடோ. இவங்களங்கடா காணையில கல் கடனோடனே ஆள் ஓடியாச்சு. போயிட்டு அடிபட்ட போறாங்க. ஒரு வீட்டில் ஏதோ ஒன்று கருப்பா கொய்யா இருக்குண்டு. கருப்பு கொய்யாவா? மலையாள குட்டிகள் வள்ளியை இஷ்டமானோம் அப்படின்னா மீனிங் என்ன தெரியும்? அப்போ எனக்கு பிடிக்குமென்ட்டு என்னட்டு சொல்கிறது சொல்லு. வள்ளியை இஷ்டமானோம். இங்கே இருக்கிற சின்ன சின்ன பச்சி கடைகள் பாருங்க. இங்கே வந்து பெரிய பெரிய வீதிகள், பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் சின்னனா நல்ல ஒரு கிராமப்புறம் மாதிரியே நல்ல அழகான. இந்த சர்ச்சும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல போட்டிருக்கீங்க. ஆமா, ஹெல்மெட் போட்டிருக்குன்னு சேஃப்டிக்காக உங்க ஊருக்கு போடுறாங்க. இங்கே அழகா மறக்கிறதுக்காக போடுறாங்க. பைக்ல ஓடுற மாதிரி இங்க என்ன சொல்லுது? ஜெசி ஜெசின்னு சொல்லுதா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த இடம். ஒருவேளை உயிரை கொடுக்க போறோம் நடக்க போதும். இதுக்கு வரணும் கட்டாயம் தேடி வந்து நாங்கள் இந்த ஒரு நேச்சருக்காண்டி தான் வந்து எல்லாருமே வந்து கேரளாவை விரும்புகிறது. மீன் பிடிச்சிட்டு போட்டில் வந்தோன்றிருக்கோம். உன்னை எந்தன் வாழ்க்கை துணையாக ஏற்கின்றேன் இனிமே புயல் வெயில் மழை மாலை சோலையில். இந்த பாட்டு நாங்க வர வேண்டாம். இப்ப அந்த சர்ச்சுக்கு தான் போறோம். 3 hour 4 hour 5 hour അങ്ങനെ. சுடமீன் 240. அது என்ன பறவை? உங்களோட பேர் என்ன? சாலை. பழமையாக எங்கட ஊரில் என்ன மாதிரி இருக்கும் அப்படி தான் இருக்கும். பட் இதில் வந்து தராசு வச்சுக்கணும் பாருங்க. இந்த கோயிலில் விண்ணை தாண்டி வருவாயில் வந்து சர்ச்சு தான். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் கேரளாவில் அலப்பியில் இருக்கிறோம். கூடுதலாக அலப்பி என்ற உடனே இந்த போட் ஹவுஸ் தான் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. போட் ஹவுஸ் அலப்பி என்றாலே போட் ஹவுஸ் தான். அந்த வீடியோஸ் தான் யூடியூப்பில் அடித்தா பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னா வந்து லோக்கலில் இறங்கி இந்த லோக்கல் மார்க்கெட், அந்த மீன்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய மார்க்கெட் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன இடங்களாக தான் இருக்குது. அதோட விலையும் வந்து கூடவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே மீன் கடைகாலம் இங்கேயும் சேம் எல்லாத்துக்கும். ஆனால் இங்கே பெரிய இந்த இங்கே கூடுதலாக இந்த கலப்பு பகுதி தான் இருக்குது. அங்கே இருந்தான் வந்து மீன்களே வர்றேன்ட்டு மாமா சொன்னார். ஆமாம், அங்கே இருந்து அவன் சிரிக்கிறாள். அந்த பொம்பளையை பார்த்து சிரிக்கிறாள். கேரளாவிலிருந்து மீன் வருது. கேரளா பெண்கள் வந்து வள்ளி அழகான மாதிரி. சரி, இன்றைக்கு நாங்கள் லோக்கலில் இறங்கி அப்படியே போய் இங்கே இருக்க விஷயங்களையும் வந்து பயந்து கொள்ள போகிறோம். என்ன மாமாவுக்கு வந்து மீன் விலை வந்து சீர்காழியிலேருந்து, சுபூர்லேருந்து வரும், வெளியில இருந்து வரும், நாகப்பட்டினத்துலேருந்து வரும், சீர்காழிலேருந்து வரும், பழையாறுலேருந்து வரும். ஏன் இங்கே பிடிப்படுற இல்லையா? இங்கே பிடிப்படும் மீன் வரும். ரைட், ஓகே. மற்றது இங்கே இருக்கிற இந்த ஹோட்டல்கள் இதெல்லாம் எவ்வளோ வித்தியாசமான நல்ல அழகான இதாக இருக்குது. பார்க்குற ஹோட்டல் சரி, வீட்டு அமைப்பு சரி, எல்லாமே வந்து அழகாக இருக்குது. இந்த அதில் தூரத்தில் பாருங்க, அது பெரிய ஒரு ஹோட்டல். மற்றது எல்லா இடத்துலையும் வந்து இந்த லோட்ரி டிக்கெட் வந்து வச்சிருப்பினோம். நாங்களும் வந்து லோட்ரி ஒன்று எடுத்துனாங்க. ஆனால் அது எங்களுக்கு விலை இல்லை, 100 ரூபா வந்து வேஸ்ட்டாக தான் போயிட்டு. இதில் வந்து குட்டி குட்டி வீடுகள் இவ்வளோ வடிவாக இருக்குது பாருங்க. இந்த வீட்டு அமைப்புகள் நல்ல வடிவாக செய்திருக்கணும்ப்பா, சொல்லி வேலை இல்லை. அதோட கூடுதலாக எல்லாமே வந்து இந்த டூரிசத்தை நம்பி தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஆட்டோக்களை பாருங்கள், கூடுதலாக தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கும். இங்கே இது பஜாஜில் ஓகே. இங்கே வந்து நம்ம பிளேட்ஸ் கேஎல்னு காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஒரு மேம்பாலம். இதுலேருந்து தான் வந்து அந்த கலப்பு வந்து ஆரம்பிக்குது. இதுலேருந்து தான் அந்த போட் சர்வீஸ்கள் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். இதில் பாருங்க, சின்ன சின்ன லோட்டரி கடைகள் வந்து எக்கச்சக்கம் இருக்கு. बोटिंग घंटे के हिसाब से जाता है एक्चुअली. नहीं தமிழ் அண்ணா பர் ஹவருக்கு தான் போவாங்க. எவ்வளோ டைம் அது பொறுத்து நான் போவாங்க. இல்லைங்கல்ல, வி ஆல்ரெடி புக் பண்ணி. சரிங்கண்ணா, ஓகே, தேங்க்யூ. இதில் இந்த கலப்பில் இருந்து வந்து இந்த போட்டிங் எல்லாமே வந்து ஆரம்பிக்கும். இங்கே பாருங்க, இதில் வந்து போட்டுகள் எல்லாமே வந்து நிப்பாட்டி வச்சுக்கணும். கூடுதலாக வந்து இந்த போட்டுகள் வந்து அவருக்கு 1 மணி ஆழத்துக்கு, 2 மணி ஆழத்துக்கு, 5 மணி ஆழத்துக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு விலைகள் இருக்குது. அந்த விலைகளில் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இருந்து ஃபுல்லாக வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே போட்டிங்கெல்லாம். ஆனால்
கூடுதலாக இங்கே வந்தால் நீங்கள் கட்டாயம் அந்த நைட் ஃபுல் டே 24 மத்தியால் போட்டிங்குன்ற ஒன்று இருக்குது. அதை கட்டாயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சாப்பாட்டிலேருந்து சகலதும் வந்து சரி வேணும். ஆனால் என்னென்னா வந்து அது கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடவாக இருக்கும். நீங்கள் ஓகே ஒரு நாள் ட்ரை பண்ணி வி ஆல்ரெடி புக் ப்ரைஸ் என்னன்னா தமிழ் மலையாளம் പറയൂ. എത്ര പേരുണ്ട്? 4 പേരുണ്ട്. 4 പേര്. 600 രൂപ വെച്ച് പോകും. 600 രൂപ 1 hour. എന്തெந்த இடத்துல எந்தெந்த இடம்? കുട്ടനാട് വില്ലേജ് ഏരിയ റൗണ്ടിങ് ചെയ്ത് വരും. വില്ലേജ് ഏരിയ ഇപ്പോൾ 3 hour 4 hour 5 hour അങ്ങനെ. ഓ 5 hour റൈഡിങ്. 5 hour ആകുമ്പോൾ 3000 രൂപ ആകുമ്പോൾ 3000 ഫുൾ 3 ലിറ്റർ പെട്രോൾ വേണം ഇപ്പോൾ. ஓகே ஓகே. இதில் வந்து எந்தெந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு போகணும் உங்களுக்கு? കുട്ടനാട് വില്ലേജ് ഏരിയ റൗണ്ടിങ്. 5 മണിയാലും വേണ്ട? 5 മണിക്കൂർ പോവാമെങ്കിൽ നിങ്ങൾക്ക് എല്ലാ സ്ഥലവും കണ്ട് തിരിച്ചു വരാം. போகலாமா எல்லா இடத்தையும் ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். ஓகே ஓகே. நம்பரை வேண்டி இப்போ போயிட்டு வர மாட்டாங்க. ஓகே வி ஆல்ரெடி புக் ஃபுல் ஆல்ரெடி புக் செய்துட்டு சரி. என்ன ஏன் இவரை பிரகாஷை கொடுத்து விட்டதாட்ட, பிரகாஷ் வந்து இங்கே மலையாளத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து வேலை செய்கிறவர். அப்போ ஆளுக்கு வந்து மலையாளம் தெரியும். அதனால் ஆளை பிடிச்சிட்டு நாங்களும் தமிழ் மலையாளம் கிட்ட சேர்ந்தான். நாங்கள் கேட்குற அவைகளுக்கு விளங்கும், அவையில் இருக்கிற எங்களுக்கு விளங்கும். சில சொற்பதங்கள்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். சரி, இப்போ இதில் ஒரு மீன் கடை ஒன்று கண்டாங்க. இதுதான் இங்கே இருக்கிற மீன் கடை. எங்களோட மாப்பிள்ளை வந்து இறங்கிட்டார். என்ன மாமா? இப்போ இப்போ வந்து 600 ரூபா ஒரு கிலோ. 1 கிலோ. மாமா உங்களோட ஊரில் எவ்வளோ? இது வஞ்சர மீன் மாதிரி இருக்கும். 1 கிலோ எவ்வளோ உங்களோட ஊரில்? எங்களோட ஊரில் இது மாதிரி சாப்பிட மாட்டாங்க, எக்ஸ்போர்ட் தான். அப்போ நீ வேண்டி சாப்பிட்டதே இல்லை? இது நான் சாப்பிட்ருக்கேன், இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே ஓகே. இது டூனா ஃபிஷ். மற்ற இது எவ்வளோ மாமா? சூடா எவ்வளோ விலை விசாரிச்ச நீ அங்கே? சரி நீ சாப்பிட்ட நான் ஒத்துக்கொள்கிறேன். நீ இதை சொல்லு, அதை காட்டாத. இந்த விலையில் ஒப்பிட்டு சொல்லு. 250. 250. எது 250? இது இறால் 1 kg 250. இறால் எவ்வளோ? இறால் எவ்வளோண்ணா? அண்ணா இறால் எவ்வளோ? 320 ரூபா கிலோ. உங்கள் ஊரில் எவ்வளோ? 200 ரூபா. 200 ரூபா. நண்டு எவ்வளோ அண்ணா? 300 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோ? நீ குறைச்சி சொல்கிறே இல்லை. 600 ரூபா. அங்கே 600 ரூபா. ஆமாம் 600 ரூபா. 400 ரூபா. இங்கே நண்டு வந்து சீப்பாக இருக்கு. சுட மீன் மீன் அது என்ன பறவை? உங்களோட பேர் என்ன? சாலை. மற்றது மத்தி. மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து குளத்து மீன் இல்லை? ஓகே. இது ஒயிட் ஃபார்ம் ரெட். இது ரேட் யூசுவலாகவே அதிகமாக தான் இருக்கும். 1 கிலோ 1000 rupees. 1 கிலோ. இங்கே ரேட் இது சின்னது எவ்வளோ? 1000 ரூபா. சரி, இப்படி வந்து விலைகள் இருக்குது. ஆனால் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. நான்வெஜ்ஜன் வந்து எக்கச்சக்கம் பெரிய டிஃப்ரெண்ட். ஆனால் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை என்ன மாமா? மற்றது இது இங்கே அதில் கல்லுக்கடை. இந்த கல்லுக்கடையை கண்டோண்ட பொடிய எங்களுக்கு சந்தோஷம். கூடுதலாக இங்கே கல்லுக்கடைக்கு போனால் வந்து ஓகே சாரி கல்லுக்கடைக்கு ஏன் போடுறது தெரியுமா? சைட் டிஷ் சாப்பிடத்தான். சரிடா, அங்கேடா கல்லுக்கடைக்கு விடுங்கடா, வாங்கடா வா. சரியான ஒரு பரபரப்பாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு சொல்கிறது, புது கல்ச்சர், புது இடங்கள் பார்க்க உண்மையிலே வந்து வித்தியாசம். மாமா அந்த மீன் கடையிலேயே ஸ்டாப் ஆகிட்டேன். மாமா நான் நினைக்கிறேன் நீ அங்கேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணால் வரமாட்டா போல தான் கிடக்கு. என்ன அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் வரமாட்டா போல? ஆமாம், எக்ஸ்போர்ட் பண்ணால் நான் பெரிய கடையை போட்டுருவேன். இங்கே நல்ல டூனா ஃபிஷ்ஷுண்டு பீஸ் வேணா சொல்லுங்க, இறக்கி கொடுக்குறோம், இறக்கி தரோம். அங்கே பாருங்க, சிக்கன் மாதிரி இருக்கும் அந்த மீன். நல்லா இருக்குங்க. எங்கட ஊரில் கணக்கு இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு குத்தொழுங்கால போய் கொண்டிருக்கிறோம். எங்கேண்டா கல்லு கிடக்கு. இதை வீடியோ பார்க்குறாங்க சொல்லுவேன். அட ஊரில் எங்கட ஊரில் சந்தி கல்லு கடை இருக்கு. அங்கே போகாமல் இங்கே வந்து இப்படி கத்துறீங்களேன்ட்டு எங்களுக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியலை. ஏன்னா வந்து எங்கட ஊரில் எல்லா இடத்துலையும் வந்து கல்லு கடை இருக்குது, கல் இறக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வரைக்கும் வந்து சரியான ஒரு வித்தியாசம். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் கல் இறக்குறாக்கு அரசாங்கத்தாலேயே வந்து தடை வச்சுக்கணும். அப்போ இங்கே மாமா மாதிரி
தமிழகத்துலேருந்து இங்கே நேரடியாக வர்றாங்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதைத்தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சில பேர் சில வீடியோவில் நான் சில விஷயங்களை ஒப்பிட்டு கதை கேட்க சில இடங்களை சொல்லிக்க அதை வேறு மாதிரி எடுக்கிறீங்களா, அது அப்படி தவறாக நீங்கள் என்ன வேண்டாம். இங்கே சைட் டிஷ், இங்கே கல்லு கடைக்கு வாரதே சைட் டிஷ்ஷுக்காண்டி தான் மெயின். அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குச்சொழுங்கி ஒன்றால் போய் கொண்டு வருவோம். ஆனால் ட்ராஃபிக்காக இருக்குது. காலையிலே கல்லுக்கடையை கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஒரு பூ. தேங்க்யூ மாமா. பார்த்தீங்கன்னா கல்யாணம் கட்டிட்டு வைஃபை விட்டுட்டு எங்களுக்கு பூ தரேன் சொல்லக்கூடாது. மாமா மாதிரி ஒரு ஃபன் காயை நான் கண்டதே இல்லை இந்த வாழ்நாளில். ஸ்ரீலங்காவுக்கு இந்த மெட்டீரியல் இறக்க போடுறாங்க. சரி, இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அலப்பியில். அப்படியே நாங்களுமே வந்து உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம் எப்படி இருக்குண்டு. விநாயகர் கோயில். இந்த முன்னுக்கு வந்து விநாயகர் வச்சுக்கணும். விநாயகர் சிலை பாருங்கள். அதோட எங்களை முருகரா பிரம்மரை வச்சுக்கிறாங்க. இப்படி தான் இருக்கு இங்கே இருக்கிற கோயில்கள். பழமையாக எங்கட ஊரில் என்ன மாதிரி இருக்கும் அப்படி தான் இருக்கும். பட் இதில் வந்து தராசு வச்சுக்கணும் பாருங்கள். இந்த கோயிலில் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் கும்பிட்ற அதே தெய்வங்களை தான் வந்து வேலும் வந்து கும்பிட்றோம். கோயிலை காட்டியிருப்போம் தானே, நீங்களை பார்த்துருப்பீங்க. இது காளி கோயில் நினைக்கிறேன். வீடுகளுக்கு தான் இங்கே இருக்கிற வீடுகள்லாம் நல்ல அழகாக இருக்குது. சின்ன வீடாக இருந்தாலும் வந்து நல்ல அழகாக இருக்குது. செல்ஃபியா இந்த இடத்துக்கும் யாருக்கு அனுப்ப போகிறாளோ, எங்கே கொண்டு சிக்க வைக்க போகிறாளோ. இதுதான் ப்ரூஃப். ஸ்ரீலங்கா வந்தா அதான் நீ எங்களை மாட்டி விடுறதுக்கான ஒரு எவிடன்ஸ். ப்ரூஃப் இல்லை, நீ எங்களை எங்கேயோ சிக்க வைக்கிறதுக்கான எவிடன்ஸ். இவங்களை எங்கேடா காணையில் கல் கடனோடனே ஆள் ஓடியாச்சு. காண்ற தூரத்துக்கு ஆக்களே காணையில் பாபு. சின்ன சின்ன வீடுகள்லாம் நெருக்கமான வீடுகள்லாம் அலப்பில்லை. ஆனால் வடிவாக இருக்கு. கவலையோட டீம் பேர் க்ளோஸ். இன்னைக்கு 2ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. வெரி குட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கல்லுண்ட படமே போடையில் ஃபுல்லாகவே வந்து சைடிஷுண்டை தான் போட்டிருக்கு. இங்கே இருக்கிற கல் கடையும் பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு. ஃபேமிலி ரூம் வரை இருக்குது இந்த மாதிரி கல் கடையில் தானே. இதுதான் அந்த கல் கடை. சின்ன சின்ன ரூமால் இருக்குது. 70 ரூபா 80 ரூபா. இந்த ஃபேமிலி ரூம் வந்து இதை போட்டிங்கன்னா வாவ். அப்போ இன்றைக்கு கல் குடிக்க மாட்டீங்களா நீங்கள்? ரொம்ப கவலையாக இருக்குது. மாமா ஃபீல் பண்ணிட்டாப்புல. அப்போ நாங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு போவோம். ஆனால் நாங்கள் மெயினாக இங்கே வர்றது வந்து சைட் டிஷ்ஷுக்கு தான் வந்து வர்றது. இந்த சைட் டிஷ் அம்புட்டு இதாக இருக்குது. அதுவும் இல்லை. என்ன காரணம் ஏன் பூட்டி இருக்கு? அது 1ஆம் தேதி இங்கே ஒயின் ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணலாம். சொல்லுவாங்க. அது எல்லா இதுவுமே க்ளோஸ் அஃபீஷியலாகவே. அதனால் என்னன்னா அது கிடைக்காதீங்க வந்து கல் தான் குடிப்பாங்க. ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் இருந்த ஸ்டாக்கெல்லாம் முடிஞ்சுது. அப்போ கல் இல்லையா? இன்னைக்கு கிடைக்கும். 12 மணிக்கு மேலே வந்தால் கிடைக்கும். போயிட்டு அடிபட்டு போகிறாங்க. ஒரு வீட்டில் ஏதோ ஒன்று கருப்பா கொய்யா இருக்குண்டு. கருப்பு கொய்யாவா? கருப்பு கொய்யா தங்க சரி. இது அடிப்படி எதுக்கு அது பிச்சி கை குட்டி இருக்கு. அடிவாங்க. இது பங்கஸ் அடிக்கல. இது கருப்பு கொய்யா. கருப்பு கொய்யாடா இங்கே வேறு கருப்பு கலர் இருக்கு. சரி, இப்போ கேரளா படிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு. கேரளம் மொழியே கேரளம். மலையாளத்தில் நான் ஒரு விஷயம் சம்சாரிக்கணும். மலையாள குட்டிகள் வள்ளியை இஷ்டமானோ அப்படின்னா மீனிங் என்ன தெரியும்? நீங்கள் கேட்டதுக்கான மீனிங் கேரளா பொண்ணுங்க உனக்கு ரொம்ப பிடிக்குமான்றதான் என்னைய. அப்போ எனக்கு பிடிக்குமான்னு என்னட்டு சொல்லு.
வள்ளியை இஷ்டம் இஷ்டமானு இஷ்டம்ண்டா பிடிச்சிருக்கு, இஷ்டமானோண்டா பிடிச்சிருக்கா. கேரளா குட்டிகள் வள்ளியை இஷ்டம். 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 2 பேர். சரி, நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன்னா பிரேமா, அது பிரேமன்றது அது வேற சொல்றேன். அப்பதானே நான் இருங்க, எனக்கு ஞாபகம் மாட்டேங்குது. மலையாளமே மறந்துட்டு பாருங்க. மலையாள இருக்கவே இருக்கு. ஃபோனில் எடுத்து மலையாளத்தில் சொன்னால் அது சொல்ல போகுது. இந்த சர்ச்சும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் போட்டிருக்கணும். இங்கே வந்து சர்ச்சுகள்லாம் வந்து கணக்கு இருக்கு. வரப்போகுது தான், வரப்போகுது காட்டுறேன். அது இல்லை, சும்மா விளையாட்டு சொன்னேன். இங்கே வந்து பெரிய பெரிய வீதிகள், பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் சின்னனா நல்ல ஒரு கிராமப்புறம் மாதிரியே நல்ல அழகான பச்சை பசையிலான ஒரு இடமா இருக்குது. அதோட மழையும் வந்து பெஞ்சாது, குளிர்மையான ஒரு கிளைமேட். மழை இப்போ பெய்யும்னு சொல்லவே இல்லை. நான் மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வந்து எல்லாரும் ஹெல்மெட் போட்டிருக்கிறோம். எங்கட ஊர்ல இருக்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. ரூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணினா. ஆமா, ஹெல்மெட் போட்டிருக்குன்னு சேஃப்டிக்காக உங்க ஊருக்கு போடுறாங்க. இங்க அழகா மறைக்கிறதுக்காக போடுறாங்க. அழகா மறைக்கிறதுக்காக. ஐயோ அப்படிங்களா? அதோட கணவர் சொல்லி இருக்கிறோம், கேரளாவில் இருக்கிற பெண் பிள்ளைகள் அழகு. இதை நான் இதா சொல்லல, அழகுன்னு சொல்றவன் மாமா என்ன சொல்றான்? மாமா வெரி வெரி பியூட்டிஃபுல். மாமா அடுத்தது கேரளாவுக்கு பிளான் பண்ணி பிடிக்கும் இதை வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட காட்டி வெளிவாங்க வைக்கிறேன். எங்களோட இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. மாமா தண்டா இதில் சொல்றார். அதுக்கு பிறகு வர்ற பின் விளைவுகள் நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. இங்கால வந்து கணக்க விவசாய நிலங்கள் எல்லாம் இருக்கு. இது அவ்வளோ விவசாய நிலம். இப்போ நாங்கள் ஒரு பிரிட்ஜை கடக்க போகிறோம். ஆனால் இந்த பிரிட்ஜ் வந்து முதல் இதாக இருந்ததுன்னா தனி சின்ன ரோடா நல்ல ஒரு அழகான ஒரு வீடியோ பார்த்துறாங்க. ஆனால் அதை பிரிட்ஜ் கட்டிடுறாங்க. பல பிரிட்ஜ். பார்த்தீங்கன்னா காணலாம். அந்த அதில் ஒரு ரோடு ஒன்று போகுது பாருங்க. அந்த ரோட்டால் தான் பஸ் போய்க்கு நல்ல அழகாக இருக்கும். இது பக்கத்தில் பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. இது பஸ்ஸில் மட்டும் தான் நல்ல ரோடு தெரியுது பாருங்க. அதில் ஒரு ரோடு ஒன்று கிடக்கு, சின்ன ரோடு ஒன்று. ஆனால் இப்போ தண்ணி மாவிச்சு. இப்போ பிரிட்ஜ் கட்டியாச்சு, அதனால அந்த ரோட்டில் மக்கள் போகிறது. அது எப்படி இருந்தால் சில உள்ள வீடியோ நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். பார்ப்போம். உயிரே உன்னை எந்தன் வாழ்க்கை துணையாக ஏற்கின்றேன் இனிமே புயல் வெயில் மழை மாலை சோலையில். இந்த பாட்டு நாங்கள் வர வேண்டாம். இப்ப அந்த சர்ச்சுக்கு தான் போறோம். விண்ணை தாண்டி வருவாயா படத்துல வந்து சர்ச் இருக்கு தானே, அந்த சர்ச் வந்து இங்க அலப்புல அவ்வளான் இருக்கு. இப்ப நாங்கள் போற அந்த இடத்த நோக்கி தாண்டி வருவாயா பார்த்து நான் ஒரு சிம்பு வச்சிருக்க மாதிரியே பைக் அப்பாச்சி எடுத்தேன். ஆமா, உண்மையுமே இவர் சிம்பு வெறியர், சிம்பு ஃபேன் நானு. அப்ப அந்த பைக்ல ஓடுற மாதிரி இங்க என்ன சொல்லுது? ஜெசின்னு சொல்லுதா? சொல்லுது ஜெசி நான் பாக்குறக்கா நீ வந்து விட்டுக்கிறான். ஆனா நீதான் இப்ப எங்கள்கிட்ட இல்லே. புது ஜெர்சி தேட போறோம். புது ஜெர்சி தேடுறோம். இங்க பாருங்க, ஆக்சிடென்ட் உண்டாயிருக்கு. வெளி மாவட்டங்கள் இப்போ தொடர் ஆக்சிடென்ட். சும்மா அடிச்சுக்கிறாங்க. நித்திர வந்தாலும் சைலண்ட் அடிச்சுக்கிறாங்க. தயவு செய்து இப்படி அந்த ட்ரிப்புகள் போய் நித்திர வந்தா நிப்பாட்டிக்கொள்ளுங்க போடுங்கள். நிப்பாட்டிக்கொள்ளுங்க. மாமா இப்ப நீ கொண்டு எப்படி சாத்த போற? கடல்ல போய் சாத்த போற. நீ செய்தாலும் செய்வாடா. இந்த சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னால கணக்கு டைலாக்ஸ்கள் ஞாபகம். மாமா டைலாக்ஸ்கள் ரீக்ரியேட் பண்ணுவோமா? பண்ணுவோம். இங்க என்ன சொல்லுது?
அது நான் சொல்றேன். ஓகே. என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? அடுத்த டைலாக் தெரியல. இந்த உலகத்துல எத்தனை பொண்ணுங்க இருந்து நீயே மாப்பிள்ள ஜெஸ்ஸி எல்லாம் பண்ணு. அதுக்கு நீ சொல்லணுமாவா? தெரியல மாமா, இந்த உலகத்துல அழகி அவள் தான், ஒவ்வொருத்தரும் அவள் தான். டைலாக்கே இது பண்ணி சொல்லு. என்னமா வாடி எவ்வளவு பொண்ணு இருந்து நான் ஏன் வச்சு லவ் பண்ணேன் தான் தெரியல மாப்பு. நீ தான் சொல்லணும். ஒருவேளை உயிரை கொடுக்க போறேன் நடக்க போதும். இப்ப நடக்கதான் போகுது. இவருங்க சரி, போகிற வழியிலே இங்கால கலப்பு, இப்படி கலப்பு பகுதியெல்லாம் கூடுதலாக இருக்கும். சரியான ஒரு பெரிய பிரிட்ஜ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த இடம். இந்த அழகுக்கு தான் எல்லாருமே வந்து கேரளாவுக்கு வருவாங்க. ஆமாம் ஆமாம், சூப்பர் லொக்கேஷன். ராலியை பாரு மாப்பிள்ள எப்படி இருக்கு. பாத்தீங்கன்னா லொகேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வீடுகளில் சுத்தியே தண்ணி தான் நிக்குது. எப்படி இருக்கு கேரளா? சேட்டன் வந்தல்லே சேட்சே வந்தல்லே. சேட்சி எவ்வளோ அழகாக இருக்கு இந்த வீடு எல்லாம். சரி, இங்கே இருக்கிற சின்ன சின்ன பஜ்ஜி கடைகள் பாருங்க. இந்த கலப்பு நம்பி கணக்கு பேர் இருக்கிற பாருங்க. இதில் உடுப்பெல்லாம் துவச்சி கொண்டிருக்கிறோம். அழகான சந்தரி. இப்போ நாங்கள் ஜெஸ்ஸி அந்த சர்ச்சுக்கு வந்துட்டோம். இந்த சென்ட் மேரிஸ் இந்த இதுக்கலாம் லெஃப்டா ரைட்டா? ரைட். ஆனால் லெஃப்ட்டு தானே போட்டிருக்கு. ஆனால் அதால தான் போகணும். அதான் போட் போட்டிருக்காங்க போகணும். சரி, ஓகே. இது ஸ்கூல் ஒன்று இருக்கு பாருங்க, ஜோசப் ஸ்கூல். இங்கே தான் ஜெஸ்ஸி படிச்சாங்க. மாப்பிள்ள அடிச்சு விடுறதுக்கு ஒரு அளவில்லையா மாப்பிள்ள? புது ஜெர்சியை காண போறோம். புது ஜெர்சியை காண போறோம். பழைய ஜெர்சியை இப்போ ஒரு ஆள் வச்சிருக்கிறார். எனக்கு வள்ளிய இஷ்டமாயிட்டு. இவிட அதான் சின்ன சின்ன கடைகள், சின்ன சின்ன சந்தைகள். இங்கே தான் வந்து சிம்பு வந்து நின்று வருவாரு. இங்கே தான் ஃபைட் பண்ணுவாரு ஜெர்சிகாண்டி. இதெல்லாம் சிம்பு வந்து போர்டில் இறங்கினவர். அதுவும் அத்தனை வச்சிருந்தோம். இந்த தான் கன்ஃபார்ம் பண்ணி வந்தது. உயிரே உன்னை உன்னை எந்த வாழ்க்கை துணையாக. என்ன காற்றிலே மாமா அங்க பார்க்கிங்ல போல சைட் மட்டும் வாவா. பார்க்கிங் இல்லையா? சின்ன சின்ன கடைகள். இதான அந்த சர்ச். முன்னை தாண்டி வருவாயில வந்து சர்ச் தான். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி பாருங்க. சர்ச் ஓப்பன்ல இருக்கு மாமா. லொக்கேஷன் அங்கே இருக்கு. இங்கே 2 போட்டோ எடுக்கிறாங்க இவங்களை எல்லாம் வச்சு. லொக்கேஷன் அங்கே இருக்கு. அவ்வளோதான் வேணுமா? சரி, இங்காலயம் வந்து கலப்பு தான்.
சின்ன சின்ன கூடுதலாக எல்லா இடங்களும் வந்து இப்படி தான் இருக்குது. இங்கே இருக்கிற இடங்கள் இந்த வீடுகள் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குது. சர்ச்சுக்கு முன்னால் வந்து பார்க்கிங் இல்லை, பிரதான வீதியாக கிடந்தது. அதனால் ஒரு ஒழுங்கேக்கில் நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு போய்கொண்டிருக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்குது. இதுக்கு வரணும் மட்டும் கட்டாயம் தேடி வந்து நாங்கள் வேறு இடத்துக்கு தான் போகணும். கிட்டத்தட்ட நாங்கள் நின்ற இடத்துலேருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்படியோ வந்துட்டோம். இதாலையும் போகலாம். நாங்கள் முன் வாசலால் போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த லொக்கேஷன்ஸ். எங்களுக்கே வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதோட நல்ல குளிர்மையாக இருக்குது. கண்ணுக்கு குளிர்மையாக பச்சை பசியலண்டு எல்லா இடங்களும் இருக்குது. இதுதான் அந்த சர்ச். சர்ச்சுக்கு முன்னாலே எப்படி சூப்பரான இந்த ஒரு நேச்சருக்காண்டி தான் வந்து எல்லாருமே வந்து கேரளாவை விரும்புகிறது. அவ்வளோ அழகு. இந்த அதில் போர்டு மீன் பிடிச்சிட்டு போர்டில் வந்துருக்கோம். இதுக்கு முன்னே இந்த சர்ச். அதோட இதில் பார்த்தீங்கன்னா 3 மொழியிலையும் போட்டுக்கணும், தமிழ்லேயும் போட்டுக்கணும் பாருங்கள். அதான் உண்மையிலே சந்தோஷம். இப்போ சர்ச்சுக்குள்ளே போய் உங்களுக்குமே அப்படியோ பகிர்ந்துட்டு போவோம். நல்ல குளிர்மையாக இருந்தாலும் வெயில் அடிக்க தொடங்குது. இப்போ 12 மணிக்கு நாங்கள் இந்த சர்ச்சில் நிற்கிறோம். இதுதான் இந்த சர்ச் பாருங்க. சர்ச் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. உள்ளுக்குள்ள பூஜைகள் இல்லாதபடியாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் வெளியில் மட்டும்தான் நின்று பார்க்கலாம். சர்ச் இங்கே திறந்தான் இருக்கு. புகைப்படம் எடுக்க சர்ச்சுக்குள்ளே அப்படித்தான் இருக்கும் பாருங்க. சர்ச்சுக்குள்ளே அப்படித்தான் இருக்கும் பாருங்க. அமைதியாக இருந்தது. உண்மையிலே வந்தால் கட்டாயம் வந்துட்டு போங்க. பிரார்த்தனைக்கு நீங்கள் வாரீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து இதிலே போயிடும். கணக்கு பேர் அதோட இதை சுற்றி கடைகள் எல்லாமே இருக்குது. சர்ச் வந்து திறந்து தான் கிடந்தது. நான் உள்ளுக்குள்ளே போய் காட்டியிருப்பேன். சர்ச்சின் மெயின் என்ட்ரன்ஸ் பூட்டி இருந்தாலும் வந்து சைட் கதவை வந்து திறந்துருந்தது. உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, எப்படியும் நாங்கள் இதிலேருந்து வெளிக்கிறோம் எங்களுடைய அடுத்த இடத்துக்கு. இதில் வந்து நேந்திர பழம் வந்து எங்களோட வாழைப்பழம் இருக்குது தானே, வாழைப்பழத்தை நேந்திரம் காயன்னு சொல்லிக்கணும். அதில் வந்து சிப்ஸ் இருக்குங்க.
சாப்பிட்டு பார்ப்போம். அதோட இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தர்ப்பம் கிடைச்சா ஒருக்கா வாங்க. இருக்கிற ஒரு வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிங்க, பாருங்கள். உழைப்பு ஓடி தெரியாம என்ன மாமா மாதிரி என்ஜாய் பண்ணோம். நாங்கள் கூட அவனை என்ஜாய் பண்ணல. நல்லா இருக்கு, நல்ல கிறிஸ்டியாக வாழப்பா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதில் போல அவ்வளோ இன்னும் கணக்க விஷயம் இருக்கு காட்டுவோம். தொடர்ந்து பாருங்க.